ஒட்டுமொத்த இந்திய சினிமாவையே தனது திரைக்கதை மற்றும் வசனத்தால் திரும்பி பார்க்க வைத்த திரைக்கதை மன்னன் தான் கே பாக்யராஜ். கே பாக்யராஜ் தமிழ் திரையுலகத்திற்கு வந்து 50 ஆண்டுகளை கடந்து விட்டது. இயக்குனர் பாரதி ராஜாவிடம் உதவி இயக்குனராகவும் கதாசிரியராகவும் இருந்து பின் அவராலேயே நடிகராக அறிமுகப்படுத்தப்பட்டு இயக்குனரானவர் கே பாக்யராஜ். 1979ஆம் ஆண்டு சுவரில்லாத சித்திரங்கள் எனும் திரைப்படத்தை இயக்கி ஒரு இயக்குனராக அறிமுகமான பாக்யராஜ் இதுவரை 25க்கும் மேற்பட்ட திரைப்படங்களை இயக்கியும் 100க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்தும் இருக்கிறார். நேஷனல் பிலிம் இன்ஸ்டிடியூட்டில் கூட பாக்யராஜின் திரைக்கதையை தான் மாணவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக கூறுவார்கள். அவ்வளவு ஏன் முன்னாள் முதல்வர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கூட தனது கலை உலக வாரிசு என்று தமிழ் சினிமாவில் எத்தனையோ நடிகர்களும் இயக்குனர்களும் இருந்தபோது பாக்யராஜையே தனது வாரிசாக அறிவித்து கௌரவப்படுத்தினார். முன்னாள் முதலமைச்சர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் தனது கலை உலக வாரிசு என்று முதலும் கடைசியுமாக அறிவிக்கப்பட்ட திரைத்துறையைச் சேர்ந்த ஒரே நபர் என்றால் அது கே பாக்யராஜ் அவர்கள்தான். அவ்வளவு எளிதில் எம்ஜிஆர் யாரையும் தனது கலை உலக வாரிசு என்று அறிவித்து விட மாட்டார். ஆனால் கே பாக்யராஜின் திரைக்கதை, எழுத்து, இயக்கம் இவற்றின் மூலம் அதிகம் கவரப்பட்ட புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தனது கலை உலக வாரிசு என்று முதலாக பாக்யராஜை அறிவித்தார். அந்த சம்பவம் அப்போது திரைத்துறையினர் மத்தியில் மிகப்பெரிய அளவில் பேசுபொருளானது. பலரும் கே பாக்யராஜை வியந்து பார்த்தார்கள். இயக்குனர் எம் பாரதிராஜாவின் உதவி இயக்குனராக தனது கலை பயணத்தை தொடங்கி திரைப்படங்களை இயக்கி கதாநாயகனாக நடிக்க தொடங்கிய கே பாக்யராஜ் தொடர்ந்து 10 ஆண்டுகள் வரிசையாக வெற்றி திரைப்படங்களை கொடுத்த இயக்குனர் என்ற முத்திரையும் பதித்தார். குடும்பத்தில் நடக்கின்ற அனைத்து நிகழ்வுகளையும் மிகவும் யதார்த்தமாக தனது திரைப்படங்களின் வாயிலாக எடுத்துரைத்த கே பாக்யராஜ் தனது 73 வயதில் திடீரென ஏற்பட்ட மாரடைப்பு காரணமாக இந்த மண்ணுலகை விட்டு மறைந்திருப்பது திரைத்துறையினர் மத்தியில் மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. 1980 காலகட்டங்களில் தமிழ் சினிமாவில் ரஜினிகாந்த், கமலஹாசன் என பல முன்னணி ஜாம்பவான்கள் கோலோச்சி இருந்த காலகட்டங்களில் இவர்களின் திரைப்படத்தை தாண்டி 1 கோடி ரூபாய்க்கு வியாபாரமான திரைப்படம் என்றால் அதுதான் கே பாக்யராஜின் தாவணி கனவுகள். தமிழ் சினிமாவின் முதல் 1 கோடி ரூபாய் வியாபாரமான திரைப்படத்தின் கதாநாயகன் கே பாக்யராஜ். 1984ஆம் ஆண்டு கே பாக்யராஜ் எழுதி இயக்கி தயாரித்திருந்த திரைப்படம் தான் தாவணி கனவுகள். இந்த படத்தில் பாக்யராஜுக்கு ஜோடியாக ராதிகா நடிக்க சிவாஜி கணேசன் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார். மேலும் சிறப்பு தோற்றத்தில் பாரதி ராஜா, சித்ரா லட்சுமணன் என பலர் நடித்திருந்தார்கள். இந்த திரைப்படத்திற்கு இளையராஜா இசையமைத்திருந்தார். இந்த திரைப்படத்தை பார்த்த விநியோகஸ்தர்கள் பலரும் படம் கண்டிப்பாக வெற்றியடையும் என்ற நம்பிக்கையில் இந்த படத்தை வாங்க போட்டி போட்டு கொண்டு வந்தார்கள். அந்த சமயத்தில் ரஜினிகாந்த், கமலஹாசனின் திரைப்படங்களே 50 லட்சம் ரூபாய்க்கு வியாபாரமான நிலையில் இந்த திரைப்படத்தை ஒரு விநியோகஸ்தர் 1 கோடி ரூபாய் கொடுத்து வாங்கி தமிழகத்தில் வெளியிட்டார். கே பாக்யராஜை எதிர்பாராத வகையில் இந்த திரைப்படம் 2 மடங்கு லாபத்தை பார்த்ததோடு 100 நாட்களுக்கு மேலோடி மிகப்பெரிய சாதனை படைத்தது. 1980 காலகட்டங்களில் இயக்குனரும் நடிகருமான கே பாக்யராஜ் அதிமுகவின் தீவிர விசுவாசியாக இருந்தார். அதிமுக மட்டுமல்லாமல் எம்ஜிஆரின் செல்ல பிள்ளையாகவே வலம் வந்தார் கே பாக்யராஜ். இப்படி அந்த நேரத்தில் அதிமுகவின் பிம்பமாக வலம் வந்த கே பாக்யராஜிடம் 1980 காலகட்டங்களில் அண்ணா அறிவாலயம் கட்ட வேண்டும் என்பதற்காக மு.க. ஸ்டாலின் அவர்கள் நிதி திரட்டி அவரது வீட்டிற்கு சென்றார். தான் அதிமுகவை சேர்ந்தவன், திமுகவில் இருந்து தன்னிடம் பணம் கேட்டு வந்திருக்கிறார்கள் என்று துளியும் நினைக்காத கே பாக்யராஜ் அண்ணா அறிவாலயம் கட்டுவதற்காக 25,000 ரூபாயை நன்கொடையாக கொடுத்தார். அதிமுகவை சேர்ந்த கே பாக்யராஜ் திமுகவிற்கு 25,000 ரூபாய் நன்கொடை கொடுத்தார் என்ற செய்தி அடுத்த நாள் பத்திரிகைகளில் தலைப்புச் செய்தியாக வெளிவந்தது. பலரும் பாக்யராஜிடம் எம்ஜிஆர் என்ன சொல்ல போகிறார் என கேள்வி எழுப்பினார்கள். அடுத்த நாள் பாக்யராஜுக்கு போன் செய்த எம்ஜிஆர் பாக்யராஜை மிகவும் பாராட்டி பேசினார். என்னதான் நீ அதிமுகவை சேர்ந்தவன் என்றாலும் திமுகவிற்கு நீ கொடுத்த பணம் உன்னுடைய மாண்பை மதிக்கிறது என எம்ஜிஆர் பாராட்டி பேச அதுவரை பயத்தில் இருந்த கே பாக்யராஜ் எம்ஜிஆரின் பெருந்தன்மையை பார்த்து பூரித்து போனாராம். பல உன்னதமான காதல் திரைப்படங்களை எடுத்த இயக்குனர் திலகம் கே பாக்யராஜ் தனது சொந்த மகள் காதல் திருமணம் செய்து கொண்டார் என்பதற்காக பல ஆண்டுகள் பேசாமல் இருந்த கதை பல பேருக்கு தெரியாது. இயக்குனர் பாக்யராஜ் மற்றும் நடிகை பூர்ணிமா தம்பதியினருக்கு சரண்யா என்ற மகளும் சாந்தனு என்ற மகனும் இருந்த சூழ்நிலையில் தனது மகனை வைத்து எப்படி சித்து +2 என்ற திரைப்படத்தை பாக்யராஜ் இயக்கினாரோ அதே போல தனது மகளை கதாநாயகியாக வைத்து பாரிஜாதம் என்ற திரைப்படத்தையும் இயக்கியிருந்தார் பாக்யராஜ். ஆனால் சரண்யா பாக்யராஜ் நடித்த அந்த திரைப்படம் சரிவர ஓடாததால் சொற்ப திரைப்படங்களில் நடித்திருந்த அவரது மகள் பெற்றோர் எதிர்ப்பை மீறி காதல் திருமணம் செய்து கொள்ளவே பாக்யராஜ் பல ஆண்டுகள் தனது மகளிடம் பேசாமல் இருந்தார். வேறு சமூகத்தைச் சேர்ந்த இளைஞரை திருமணம் செய்து கொண்டார் என்பதற்காக பாக்யராஜ் தனது மகளிடம் பேசாமல் இல்லை. ஒரு கட்டத்தில் பாக்யராஜின் மகள் சரண்யாவுக்கு அழகான ஆண் குழந்தை பிறக்கவே பேரன் பிறந்த மகிழ்ச்சியில் தனது மகளை தன்னோடு இணைத்துக் கொண்டார் பாக்யராஜ். இந்த தகவலை பல பேட்டிகளில் பாக்யராஜை குறிப்பிட்டிருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. 73 வயதில் இந்த மண்ணுலகை
மண்ணுலகை விட்டு மறைந்து போன திரைக்கதை மன்னன் பாக்யராஜின் கண்கள் தற்போது தானமாக கொடுக்கப்பட்டு இருக்கிறது. தான் இறந்த பிறகு தனது கண்களை தானமாக எடுத்துக் கொள்ளுமாறு ஒரு கண்தான நிறுவனத்திற்கு பாக்யராஜ் கோரிக்கை விடுத்திருந்த நிலையில், தான் இறந்த போதிலும் மற்றவர்களுக்கு தனது கண்கள் பயன்பட வேண்டும் என்ற நோக்கத்தில் பாக்யராஜ் தனது கண்களை தானமாக கொடுத்திருப்பது பலராலும் வெகுவாக பாராட்டப்பட்டிருந்தாலும், பாக்யராஜ் அவர்களின் இந்த திடீர் இறப்பு மிகப்பெரிய சோகத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது. எந்த ஒரு நோயும் இல்லாமல் 73 வயது வரை ஆரோக்கியமாக இருந்த திரைக்கதை மன்னன் பாக்யராஜ் இன்று காலை வழக்கம் போல நடைபயிற்சியும் சென்றிருக்கிறார். நடைபயிற்சியை முடித்துவிட்டு தனது வீட்டிற்கு வந்த பாக்யராஜ் தனக்கு லேசாக நெஞ்சு வலிப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார். நெஞ்சு வலிப்பதாக பாக்யராஜ் சொன்ன சில நிமிடங்களிலேயே அவருக்கு மயக்கம் ஏற்பட அங்கிருந்தவர்கள் அவரை மருத்துவமனையில் அனுமதித்திருக்கிறார்கள். ஆனால் எதிர்பாராத விதமாக மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லும் வழியிலேயே பாக்யராஜின் இன்னுயிர் இந்த மண்ணுலகை விட்டு பிரிந்திருக்கிறது.